தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூழ்ச்சி. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி கூறிய கருத்துக்கு திருமாவளவன் தந்த பதில்தான் இது. சென்னையில் நடைபெற்ற எஸ். நடராசன் படத்திறப்பு நிகழ்ச்சியில் பேசியவர், சீமான் பாசிச அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராகி வருவதாகவும் தெரிவித்தார். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் தேர்தல் களத்தில் பட்டியலினத்தவர்களை எவ்வாறு கைப்பற்றுவது என்று வலதுசாரி கைகோர்த்து உள்ளதாக கூறினார். தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இடதுசாரி மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திராவிடத்திற்கு எதிரான பேராபத்தான அரசியலை முன்னெடுப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அக்கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பெரியார் குறித்து பேசி ஓட்டு வாங்கினால் அது தீட்டு என்றார். நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வெண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி உழுகிற போது தமிழ் தேசியம் பேரெழுச்சி உருகிறது. தனது அரசியல் குறித்து திருமாவளவனின் கருத்திற்கும் சீமான் பதிலளித்தார். நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க. சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை திமுகவால் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் தங்களை வென்று காட்ட முடியாது என்றும் விமர்சித்தார். அர்ஜுனா விருது வென்ற பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. நியூஸ் 18 அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துளசிமதி முருகேசன், அவரது சகோதரியும் பேட்மிண்டன் வீராங்கனையுமான கிருத்திகா ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த விடாமுயற்சி படை இயக்குனர் மகிழ் திருமேனி பொன்னாடை அணிவித்தார். அப்போது மகிழ் திருமேனிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். தன்னை அழைத்து பாராட்டியது தனக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக துளசிமதி முருகேசன் தெரிவித்தார். ரொம்ப எமோஷனலா இருக்கு. நான் ஜெயிச்சது வந்து இவ்வளவு பேர் செலிப்ரேட் பண்றீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். துளசிமதி முருகேசனுக்கு நினைவு பரிசு வழங்கியது தனக்கு தரப்பட்ட கௌரவம் என இயக்குனர் மகிழ் திருமேனி குறிப்பிட்டார். ஆக்சுவலா இது எனக்கு அளிக்கப்பட்ட கௌரவமா தான் நான் நினைக்கிறேன். சத்தியமா அவங்களுக்கு ஒரு சால்வை பண்ணி அவங்க சால்வை போட்டு ஒரு வாய்ப்பு. துளசிமதி முருகேசனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு பணியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அதன் தலைவர் விஜய் இன்று வெளியிடுகிறார். கட்சி தொடங்கி ஓராண்டு நெருங்கும் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாவட்ட நிர்வாகிகளை நேர்காணல் செய்தார் விஜய். நிர்வாக வசதிக்காக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளை நேர்காணல் செய்கிறார் விஜய். தொடர்ந்து 2வது கட்ட நிர்வாகிகள் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பூத் கமிட்டியை வலுப்படுத்தும் பணியிலும் தாவேகா தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே ஒரு பூத்திற்கு 5 முதல் 7 கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஒரு நிர்வாகியை நியமிக்க விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக மினி பேருந்துகளின் கட்டணத்தை மாற்றி அமைத்திருக்கூடிய தமிழ்நாடு அரசு 4 கிலோமீட்டர் பயணத்திற்கு 4 ரூபாயை கட்டணமாக நிர்ணயித்துள்ளது. தமிழ்நாட்டில் நகர பேருந்துகள் செல்ல முடியாத குக்கிராமங்களையும் நகரங்களுடன் இணைக்கக்கூடிய வகையில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மினி பேருந்துகளில் முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாயும் 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணம் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.